ஹாய் மக்களே, இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு தரமாக மீன் பிடிச்சி காமிக்க போகிறேங்க. சாதாரண இந்த ஒரு கூடை, அதாவது இப்படி சொல்கிறதா இல்லை வேறு மாதிரி சொல்கிறதா, இந்த ஒரு ஃபிஷ் ட்ராப்புங்க. இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கூட மாதிரி தாங்க இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ விரால் மீனை பிடிச்சிருக்கோம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கம்மாக்கி தான் வந்திருக்கோம். அந்த ஒரு கம்மாக்கியை நான் கூட்டிகிட்டு போகிறேன். இந்த ஒரு ஃபிஷ் ட்ராப்பில் இன்றைக்கி நம்ம எவ்வளோ மீன் பிடிக்க போகிறோம்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி மட்டும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவுமே இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா சாதாரண கூடையை வச்சு எப்படியெல்லாம் மீன் பிடிக்கிறது, எந்த மாதிரிலாம் மீன் பிடிக்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா இதாங்க, இந்த ஒரு இடத்துல தாங்க நல்லா பெரிய பெரிய விரால் மீனாக இருக்குது. பட் ரிசல்ட் என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நான் மீன் தான் பிடிக்க போகிறேன். ஸோ பார்க்குற எல்லோரும் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க, பிடிச்சிருந்தா ஒரு ஹார்ட் எமோஜியும் தட்டி விடுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம மீன் பிடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு கூடையை வச்சு எவ்வளோ பெரிய மீனை பிடிக்க போகிறோம்னு சரியாக எங்களுக்கு தெரியல. இது வந்து கூடை கிடையாதுங்க, ஒரு ட்ராப்புங்க. அதாவது எப்படி சொல்கிறது, பார்க்குறதுக்கு கேவலமாக இருந்தாலும் பட் மீன் சும்மா அல்டிமேட்டாக மாட்டுதுங்க. ஸோ வாங்க மீன் பிடிக்கலாம். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ளே போகிறோங்க. அதாவது தண்ணிக்குள்ளே இறங்கி தான் மீன் பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி புல்லுச்செடியில் தாங்க இருக்கும் விரால் மீன். அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் மீன் பிடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக தெரியுங்க. இந்த மாதிரி புல்லுச்செடியில் தாங்க மறைஞ்சிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் மாட்ட போகுதுன்னு. என்னடா வந்ததுலேருந்து அரை மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. நான் உள்ளே இறங்கிட்டேன், கொம்பனை கைப்பற்றாமல் விட மாட்டேங்க. பார்க்கலாம் என்னென்ன மீன் மாட்டுதுன்னு. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ளே நிற்கிறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே பிடிக்க வரோம்னு சொல்லிடுறேன், அந்த ஒரு படத்தில் தாங்க. ஸோ வாங்க பக்கத்தில் உள்ள ஒரு கூட்டமே நிற்கிதுங்க. இருங்க அப்படியே பிடிச்சி பார்க்கலாம். அந்த நிற்குது, இருங்க மாட்டியிருக்கான்னு பார்க்கலாம். மக்களே இங்கே இருக்குங்க பாருங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா மாட்டலைங்க, மீன் மாட்டலைங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த நிற்கிது வா 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 மக்களே, இந்த ஒரு ட்ராப்பில் மீன் மாட்டோம், நம்பிக்கையோட பாருங்க, கண்டிப்பாக மாட்டோம். நான் பிடிச்சி தரேன் உங்களுக்கு, வாங்க. இந்த நிற்கிது, மாட்டி இருக்குங்க. ஒரு மீன் மாட்டி இருக்கு. வண்டே விட்டுருச்சு ப்ரோ, மாட்டி இருக்கு ப்ரோ. மாட்டிச்சா? மாட்டிக்கிருச்சு. விராலா ஜிலேபியா? இல்லைங்க மாட்டலைங்க. என்னங்க ஆட்டத்தை கொடுக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க, வேற எங்கேயாவது பிடிச்சி பார்க்கலாம். கண்டிப்பாக மாட்டோம், மாட்டாமன்னு நினைக்கிறதே கண்டிப்பாக மாட்டோம். கட் பண்ணு மக்களே. இந்த கல்லுக்குள்ள ஒரு மீன் இருக்குங்க. இந்த கல்லுக்குள்ள ஒரு மீன் இருக்குங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன். பட் மாட்டுதானு பார்த்துருவோம். கல்லுக்குள்ள இருக்குங்க மீன். இந்த இருக்குங்க. மக்களே இல்லை மாடு உள்ள போகுது இருங்க. கண்டிப்பா ஜிலேபி மீனுங்க. பிடிச்சாச்சுங்க, ஆல்மோஸ்ட் பிடிச்சாச்சு. இருங்க மாட்டிக்கிச்சுங்க. இங்க பாருங்க, இந்த ஒரு ட்ராப்ல முத ஒரு மீன் பிடிச்சிருக்கோம். நம்ம ட்ரை பண்ணணுங்க, இன்னும் ட்ரை பண்ணணும். நிறைய மீன் மாட்டோம் நான் நம்புறேங்க. பட் முத நம்ம ஒரு மீன் பிடிச்சிருக்கோம். ஸோ வாங்க கரைக்கு வாங்க. மாட்டிச்சு, இது அப்படியே போட்டுடலாம். இங்க இப்போ அடுத்த மீன் நம்ம ட்ரை பண்ணணுங்க பெருசா. அந்த ஓடுறா கெண்டையா? முடிச்சு இல்லைங்க மாட்டலைங்க. நிறைய மீன்லாம் மேலே வருதுங்க. வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. குறவு இங்க இந்த இருக்குல இரு மக்களே. விரா மேல நிக்குது. மாட்டிச்சா? இல்லங்க ஓடிடுச்சுங்க. என்னங்க மீன் எஸ்கேப் ஆகுது, தப்புங்க அது. பட் நமக்கு ஒரு பிளான் இருக்கு. அந்த ஒரு பிளானை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். எக்ஸிக்யூட்டா எதுன்னு தெரியலங்க, எனக்கு சரியா இங்கிலீஷ் தெரியலங்க. இருங்க ஃபர்ஸ்ட் கலக்கணுங்க. இருபுறம் கலக்கலாம். பார்த்தீங்கன்னா மீன் மேலே வருங்க. அது நம்ம பாரம்பரியத்துக்கே தெரியும், கலக்கனா மீன் மேலே வருங்க. அந்த நிக்குது ஒரு இருக்கடா. ஜிலேபிங்க மாட்டிச்சா? மக்களே மேல மண்டை மட்டும் திருப்பிடுங்க. மாட்ட புதுரா. ரெண்டு மீனுங்க, 2 ஜிலேபி மீனுங்க. இந்த ஒரு ட்ராப்ல பாத்தீங்கன்னா நம்ம 2 மீன் பிடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கமெண்ட் தட்டி விடுங்க. அடுத்த ட்ராப்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.